கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களை கொண்டது ரிஷபராசியாகும். ரிஷபராசி என்பது ஸ்திரராசியாகவும், சந்திரனை உச்ச வீடாகவும், சுக்கிரனை சொந்த வீடாகவும், சூரிய கிரகம் பகை வீடாகவும், கேது கிரகம் நீச்ச வீடாகவும், மற்ற கிரகங்கள் அனைத்தும் நன்மை செய்யக்கூடிய பெண் ராசியாகவும் உள்ள ரிஷபராசி அன்பர்களே, இந்த விகாரி ஆண்டில் 2 ராகுவும் 7 குருவும் மீண்டும் 8 குருவும் 8ஆம் இடத்தில் கேது கிரகமும் சனி கிரகமும் ஆகிய சஞ்சாரங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இந்த ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது மிகவும் கடினமான காலம் என்று சொல்லப்படும். இதனால் குடும்பத்தில் சச்சரவும், மனைவி கணவனுக்குள் ஏற்படக்கூடிய வித்தியாசமும், மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் வாழ்க்கையும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. இந்த ராசிக்காரர்களுக்கு 8 கேதுவும் சனியும் இருப்பது அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து கேது என்று சொல்லப்படும். இந்த ராசிக்காரர்கள் 8ஆம் இடத்தில் சனியும் கேதுவும் இருப்பதால் மிகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டிய அவசிய காலகட்டத்தில் உள்ளது. இந்த விகாரி ஆண்டானது ரிஷபராசிக்காரர்களுக்கு சுமாரான ஆண்டு என்று சொல்லப்படும். ஆனால் வருகிற ஐப்பசி மாதம் வரை குரு பகவான் இவர்களுக்கு மிக உதவியாக இருக்கின்றார். இந்த ராசிக்காரருக்கு ஆடி மாதம் வரை 8ஆம் இடத்தில் குருவும், ஆடி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை 7ஆம் இடத்தில் குருவும் இருக்கின்றார். ஆகவே நல்ல புதிய வஸ்திரம், அன்னம், பானம் எதிலும் மீறி அடைதல், விரிவான வித்யா ஞானம், சிறப்பான வழி நடத்தல் ஆகியவற்றை உண்டாக்குகின்றார். மேலும் ராசியின் 7ஆம் பார்வையாக குரு பார்க்கப்படுவதால் நல்ல சரீரத்தினையும் பெரும் தனத்தினை அடையும் வாய்ப்பும் உள்ளது. நூதன ஆபரண சேர்க்கையும், மனக்கவலையில் இருந்து விடுதலை அடையும் வாய்ப்பும், நல்ல புகழையும் கீர்த்தியும் அடைய வாய்ப்பும் உள்ளது. 3ஆம் இடத்தினை சந்திரன் வீட்டை குரு 9ஆம் பார்வையாகப்படுவதால் எந்த காரியத்திலும் வெற்றியும், எண்வகை போகத்தை அனுபவிக்கும் திறனும், நல்ல பராக்கிரமும், நல்ல தைரியமும், நல்ல காரியங்களில் மனதும், நல்ல சிந்தனையும், உயர்வான எண்ணங்களும் ஏற்படும் என்பதில் ஐயமில்லை. ராசிக்கு 11ஆம் இடத்தில் சொந்த வீடான மீன ராசியை பூர்ணமாக பார்க்கப்படுவதால் மூத்த சகோதரனால் அபரிதமான லாபமும், நல்ல சேவை செய்யும் மனப்பான்மையும், தெளிந்த அறிவும் குருவான் அருள்பார்க்கின்றார். இந்த ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படும் யோகம் சிறப்பாக உள்ளது. அதற்கு பிறகு மீண்டும் 8ஆம் இடத்திற்கு இந்த குரு பகவான் செல்கின்றார். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் ஐப்பசி மாசத்திற்கு பிறகு உடலை பூர்ணமாக கண்காணித்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சச்சரவு இல்லாமலும், மனதில் வேற்றுமை இல்லாமலும், சுத்தமாகவும் இருந்து கடவுளை பிரார்த்தனை செய்தால் எல்லா காரியங்களும் வெற்றியடையலாம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. குரு பகவானை பிரார்த்தனை செய்தல் வேண்டும். கேதுக்கு சம்பந்தமான மகாகணபதியும் பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமானவும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தன்னோ தந்தி பிரச்சோதனம் சொல்லக்கூடிய மகாகணபதி மூல மந்திரத்தினால் இவர்கள் பிரார்த்தனை செய்தல் மிக மிக முக்கியமானதாகும். அதே போல 8ஆம் இடத்தில் உள்ள சனி கிரகத்திற்கு காகத்வஜாய வித்மஹே கட்ககஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதனம் என்று சொல்லக்கூடிய சனி காயத்ரியை 19ஆம் தடவை சொன்னால் மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் விகாரி ஆண்டில் பிற்பகுதியில் ஐப்பசி மாதத்திற்கு பிறகு இவர்கள் உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு இவர்கள் சிறப்பாக இருப்பதற்கு எல்லாம் வல்ல பகவானை பிரார்த்தனை செய்கின்றோம்.